அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மிலாதுன் நபி படத்தோட விமர்சனம். மிலாது நபி தெரியும். இது என்ன மிலாதுன் நபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய வார்த்தை, தூய சொல். இது வந்து மிலாதுன் நபிங்கிறது அரபிக் சொல்னு நினைக்கிறேன். தமிழ் படமாக வந்திருக்குது. அருமையான ஒரு படம். நான் தீவிர இந்து மத பற்றாளன், இந்து மத வெறியன் அல்ல. ஆனால் எனக்கு இஸ்லாத்தை 2 மணி நேரத்தில் ரொம்ப அழகாக புரிய வச்ச படம். இவ்வளோ அருமை பெருமைகள் இருக்குதா இந்த மதத்தில், நபிகள் நாயகம் இப்படிப்பட்டவரா அப்படின்னு புரிய வச்சு தெரிய வச்சதில் எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருக்குது. இந்த படம் இஸ்லாமியர்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி யாரும் ஒதுக்கிடாதீங்க. உங்கள் ஊர் தேட்டருக்கு வந்ததுன்னா நிச்சயமாக பாருங்கள். இத்தனைக்கும் இந்த படம் பல கோடிகளை கொட்டி எடுத்த படம் இல்லை. ஆனால் 2 மணி நேரம் நம்மளை அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்குது. இத்தனைக்கும் இது ஒரு பயோபிக், டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் கொஞ்சம் இருந்தாலும் டாக்குமெண்ட்ரியாக தெரியல. பயோபிக் படம்னாலும் பயப்படும்படி இல்லை. நபிகள் நாயகத்தை உருகி இப்படி ஒரு மனுஷனா, இறை தூதரா அப்படின்னு நம்மளை வந்து பார்க்க வச்சதில் இந்த டைரக்டரோட வெற்றி ஒரு சீன்லேயும் இருக்குதுங்க. இந்த படம் வந்து ஒரு 35% ஏஐ தொழில்நுட்பத்துலேயும், ஒரு 35% பிரபல இஸ்லாமிய பாடகர்களை இந்த யூடியூப்பில், இன்னும் டிவியில், இதிலெல்லாம் நான் யாருன்னு சொல்கிறேன் பின்னாடி, இவங்கள வச்சு பாடலாம் அந்த கதையை நகர்த்தினதுலேயும் ஒரு 30% இதில் ஒரு முக்கியமாக 3 இமாம்ஸ், இமாம் அப்துல் கையூப், இமாம் உமர், இமாம் சதகத்துல்லா, இவங்கள வச்சு இவங்க 2 பேர் இதில் கோடம்பாக்கத்துலேயும், ஒருத்தர் வந்து எர்ணாவூர் ஏதோ ஒரு ஊர்லேயும் இமாமாக இருக்காங்க. அந்த மசூதிகளில் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்கங்க. அதுலேயே வந்து இந்த படத்தை வந்து நான் மட்டும் கொண்டாடலைங்க, கொண்டாடி மியூசிக் போட்டிருக்கிறாரு எஸ்ஆர் ராம். அதேமாதிரி கொண்டாடி ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. ஒளிப்பதிவு மட்டும் இல்லை, படத்தொகுப்பு எடிட்டிங்கும் அவர் தான். கேமராமேன் கம் எடிட்டர் லலித் ராகவேந்தர். பாருங்கள், ஒரு இஸ்லாமிய படம், ஒரு நபிகள் நாயகத்தை பற்றிய படம், அதுக்கு வந்து லலித் ராகவேந்தரும் கூட இருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் மத ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட இயக்குனர் மில்லத் அகமது எனக்கு நபிகள் நாயகமாகவே தெரிஞ்சார். ஏன் அப்படின்னா நபிகள் நாயகத்தோட அருமை பெருமைகளை சொன்னவர், நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த தவறு இன்றைக்கி செஞ்சிடாதீங்க அப்படின்றதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா படம் வந்து அவ்வளோ பிரமாதங்க. மதினாவில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு, மதினாவிலேருந்து கல் எறியப்பட்டு துரத்தி விடப்பட்ட அவர் மக்காவில் போய் செட்டில் ஆனது, அங்கே மக்கா மக்கள் இவரை எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு ஒட்டகத்தில் பிரயாணித்த இவரை வந்து கூப்பிட்டு கொண்டாட பார்த்தது. ஆனால் அவர் ஒரு ஏழை சிறுவர்கள் 2 பேரோட குடிசையில் போய் தங்கினது, அங்கேருந்து மதத்தை உலகளவில் பரப்புனது, நமக்கு முன்னாடி, அதாவது நபிகள் நாயகத்தோடு சேர்த்து 1,25,000 இறை தூதர்கள் எல்லா மதத்துலேயும் வந்திருக்கிறாங்க. அதில் நாம் வந்து ஒரு 25 இறை தூதர்கள்லாம் கொண்டாடுறோம். அதெல்லாம் முதன்மையானவர் நபிகள் நாயகம் அப்படின்னு இந்த படத்தோட கதையில் ஓப்பனிங்கே சொல்கிறது. எப்பாப்பா எப்படிங்க இப்படி ஒரு படம் எடுத்தீங்க, அதையும் எல்லா தரப்பினரையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி எடுத்தீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை மசூதிகளையும் ஒரு ஃபோட்டோ கார்டாக காமிச்சது. நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற கோயில்கள், குளங்கள் இதுதான் தெரியும் இல்லைங்களா, அதுவே ஒழுங்காக தெரியாது. தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ கோயில் கோபுரம் இதெல்லாம் இருக்குது. ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, வடக்க காசி வரைக்கும் தெரியும். ஆனால் அதுவே டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் அந்த படம் ஒரு 2 மணி நேரம் படத்தில் அது எல்லாத்தையும் அருமையாக காமிச்சிருந்தார். பெருமையாக இருந்தது. சிங்கப்பூர் மசூதியை பார்த்துக்கிறோம், டக்குன்னு மியான்மர் மசூதி, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மசூதி, டக்குன்னு சுவிட்சர்லாந்து, டக்குன்னு லண்டன், இப்படி இலங்கை வரைக்கும் ஒரு மசூதியும் வடிவமைக்கப்பட்டிருக்க விதம். அப்புறம் நபிகள் நாயகம் அவரை பற்றிங்க ஒரு 3 இமாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 பேரும் போர் அடிக்காமல் நமக்கு புரிய வச்சாங்க. அவருடைய 6 வயது, 8 வயது, 10 வயது, 12 வயது, 52 வயதில் அவர் 6 வயது சிறுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 11 கல்யாணம் பண்ணியிருக்கிறாருங்கிறப்போ இந்த சீன்ஸ்லாம் தேவையா அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஏன்னா நபிகள் ஒரு 4-5 திருமணம் பண்ணி இஸ்லாமியர்களே ஒரு 2-3 திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நபிகள் 11 திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற தகவலை சொல்லி இன்றைக்கி காலகட்டத்துக்கு அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, அது தவறு, ஒரு பெண்ணோட மனதை நோக்கடிச்சிடாங்க. உங்கள் மனைவி இறந்தாலோ இல்லை நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலோ ஒரு பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வாங்க புதுசாக. மேலே கல்யாணம் பண்ண பார்க்காதீங்க.
அதில் இடம் உண்டு, 4 திருமணம் வரைக்கும் பண்ணனாலும் அவசியம் இல்லாமல் ஒரு பெண்ணை கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நபிகள் நாயகம் அந்த காலத்தில் அவருக்கு தேவைப்பட்டது. அதுவும் அவர் மனைவி இறந்தாங்க, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. ஏன் 6 வயது பெண்ணை வந்து திருமணம் பண்ணாருங்கிறதுக்கெலாம் ரீசன் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படி கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மெல்லாம் இந்து இளைஞராக இருந்துமே 2வது திருமணத்துக்கு ஆசைப்பட்ட ஆட்கள் ஒரு பீரியடில். இன்றைக்கி வந்து ஒரு திருமணத்தையே போதுண்டா சாமிங்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாம் சொன்ன விதம் இருக்குது பாருங்கள், மிரட்டிட்டாப்லங்க இந்த டேரக்டர். இப்படியே இந்த படத்தோட பெருமைகளை சொல்லிகிட்டே போகலாம். குறை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறைகள் சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் அது கதையோட்டத்தில், காட்சிப்படுத்தலில், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ண காட்சிப்படுத்தலை, இந்த பாடல்கள் மூலம் கதை சொல்கிற இந்த 10 பாட்டு நாவூர் ஹனிபாவோட மகன், நாவூர் ஹனிபாவே ஃபேமஸ்ஸு, அவர் இன்றைக்கி இல்லை, நௌஷாத் அந்த பையன் அவ்வளோ பிரமாதமாக, பாடகர் சாகுல் ஹமீது மிரட்டிட்டாப்ல, தம்பி சம்சுதீன், யூடியூப் புகழ் ரஹீமா, அதுமாதிரி விஜய் சூப்பர் சிங்கர் பரிதா, இப்படி எல்லோரும் மிரட்டி இருக்கிறாங்க. இந்த படத்தை திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஏஐ கிரியேஷன், தயாரிப்பு, இயக்கம், ஏஐ கிரியேஷனையும் பார்த்து தயாரித்தது, இயக்கம் பண்ணது, இப்படி இத்தனை பொறுப்புகளை இஸ்லாமிய அஷ்டாவதானி மில்லத் அகமத். ஆமாங்க, டிஆர் மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இவரை பார்க்குறேன். சில பேர் சும்மா போட்டுப்பாங்க, படத்தை பார்த்தீங்கன்னா திராபையாக இருக்கும். ஆனால் இவர் எல்லா தகுதியோடையும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு பயோபிக் ஃபிலிமை நாம் பயப்படாதபடி எடுத்த விதத்தில் என்ன அதுவும் நம்ம வந்து மாற்று மதத்தை சார்ந்தவன், ஆனால் கொண்டாடுற மாதிரி எடுத்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அழகான அழகு தானமாக, அன்பான அன்பு தானமாக, அண்ணல் நபின்னு ஒரு பாட்டு. அப்புறம் மௌத்து நிச்சயம், மரணம் வந்தால் நம்மை காத்திர மௌத்தை நினைத்து பயப்படு, தவறு செய்திட பயப்பட அப்படின்னு ஒரு பாட்டு. உண்மையாகவே மௌத்துங்கிறது நமக்கு இறப்புங்கிறது தெரியும். ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக சொன்ன விதம். அன்று திறந்தது ஒரு வாசல், இன்று திறக்குது பல வாசல், அழைக்குது பள்ளிவாசல்னு ஒரு பாட்டு. மக்கத்து மாணிக்கமே, மக்கத்து மாணிக்கமான ஏதோ பக்கத்து விட்டு மாணிக்கம் இல்லைங்க, மக்கத்து மாணிக்கம்னா மக்காவை சேர்ந்த மாணிக்கமே, மனித புனிதர் அப்படின்னு ஒரு பாட்டு, சலாதுல்லா அப்படின்னு ஒரு பாட்டு, வைகரை போட்டுவிடும் நபியே. எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு அரபிக் மொழியை, உருது மொழியை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போ நானே ஒரு லேசி கேரக்டரு, எனக்கே தோணுச்சுன்னா இந்த படம் பார்க்குற இஸ்லாமியர்களுக்கு என்னெல்லாம் தோணும், இந்து வெறியர்களாக இருக்கிறவங்க முதல்ல இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். அப்போ தான் அவர் இந்து பற்றாளர்களாக இருக்கலாம், இந்து வெறியர்களாக மாறிடக்கூடாது. அதுமாதிரி இஸ்லாமியர்களும் வெறியர்களாக இருந்தால் இந்த படம் பார்த்தா அந்த வெறியை விட்டு அல்லாஹ் அகிம்சையை எப்படி போயிருக்கிறாரு, அதை நபிகள் நாயகம் எப்படி எடுத்து வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது, அவர் மேலே கல்லேறிகிறப்பெல்லாம் அவர் சும்மா போயிருக்கிறாரு. அப்போது ஜும்மா மசூதிக்கு போனால் மட்டும் பத்தாது, இப்படி ஒரு படம் பார்க்கணும், பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாதுங்கிறத அழகாக போயிச்சதில் இந்த மிலாதுன் நபி படம் என்னை வெகுவாக கலந்துடுச்சு. மிலாது நபி படம் மிரட்டிடுச்சு, மறந்துட்டுட்டேன். நீங்கள் பார்த்தாலும் அதே ஃபீலிங்க்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் பாருங்க. ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த படம் பட்ஜெட்லாம் கம்மி, ஆனால் ரிலீஸ் கூட அவங்க பிரச்சனை. இந்த மாதிரி படங்களை இஸ்லாமிய பெரியவர்கள், ஏன் இந்து பெரியவர்கள் கூட இந்த மாதிரி படத்தை எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். உண்மையாகவே இந்த படம் இப்போதைக்கு தென்காசி, திருநெல்வேலி இந்த ஏரியாக்களில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கான். அடுத்து வேலூர், இஸ்லாமியர்கள் இருக்கிற ஏரியாவில், அடுத்து தான் சென்னைக்கு வருதான். ஆனால் இந்த மாதிரி படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.